நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை பழங்கானத்தத்தில் இருந்து வைகோ 10 நாள் நடைபயணத்தை தொடங்கவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடங்கவுள்ள இந்த மதுரை கம்பம் வரையிலான அந்த நடைபயணம் 10 நாட்கள் நடைபயணம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்ய அவருடைய நடைபயணம் எப்பொழுது தொடங்க இருக்கிறது? நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து மதுரை முதல் கும்பம் வரை 10 நாட்களுக்கு மதிமுகவின் பொதுச் செயலாளர் விழிப்புணர்வு நடைபயணம் ஒன்றை மதுரையில் இன்று துவங்குகிறார். இந்த துவக்க விழாவிற்கு அதாவது திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல நெடுமாறன், தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவர் பல நெடுமாறன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மேலும் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, கம்பம் அப்பாஸ், அவர் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த அப்பாஸ் மற்றும் மக்கள் கண்காணிப்பகத்தின் நிறுவன தலைவர் ஹென்றி திபேன் மற்றும் சுப உதயகுமார், அணு உலை எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த சுப உதயகுமார் மற்றும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் மற்றும் இயக்குனர் கௌதமன், ஜெகலான் பாகவி, தியாகு உள்ளிட்ட பல்வேறு அந்த சமூக ஆர்வலர்கள், சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலினும் இன்று காலை அந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். அந்த துவக்க விழாவானது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த துவக்க விழாவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னரே அவர் சென்னைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை தொடங்கி வைப்பதாக கூறி அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடக்க உரை ஆற்றியிருந்தார். மேலும் இந்த விழிப்புணர்வு நடைபயணமானது மதுரையிலிருந்து கிளம்பி, அதாவது 31/3/2018 இன்று சனிக்கிழமை காலை மதுரையிலிருந்து கிளம்புகிறது. கிளம்பி பைபாஸ் ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக ஒரு திருமண மண்டபத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு அன்று மாலை கிளம்பி இரவு செக்கானூரணியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதே போல் 1ஆம் தேதி இரவு உசிலம்பட்டியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதே போல் 2ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு ஆண்டிப்பட்டியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த வைகோவின் விழிப்புணர்வு நடைபயணத்தில் நியூட்ரினோவை எதிர்த்து சுமார் 300, அதாவது தொண்டர் அணியினர், தொண்டர் படையினர் 300 பேர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் செல்லும் போது அந்த நியூட்ரினோவை பற்றிய விளக்கங்கள், அதாவது நியூட்ரினோ எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு மோசமானது, மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போன்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது. மேலும் அந்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தி கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்டோர், 300 தொண்டர் அணியினர், மேலும் பொதுமக்கள் 500 பேர் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது. முதல் கூறியது போல 2ஆம் தேதி முடித்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேனியில் ஒரு பொதுக்கூட்டத்திலும், அதே போல் 4ஆம் தேதி புதன்கிழமை போடிநாயக்கனூரில் ஒரு பொதுக்கூட்டத்திலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை டி புதுக்கோட்டை என்ற இடத்தில் இரவு தங்குகிறார். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேல சிந்தனைச்சேரி என்ற இடத்தில் தங்குகிறார். 7ஆம் தேதி சனிக்கிழமை டி ராயப்பன்பட்டி என்ற இடத்தில் தங்குகிறார். 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனது பயணத்தை காலையில் புறப்பட்டு, அதாவது ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, நாகைய கவுண்டன்பட்டி, ராமைய கவுண்டன்பட்டி, நாராயணத்தேவன்பட்டி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று முடிவில் கூடலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றுதான் அந்த பயணத்தின் நிறைவு நாள். அன்று கம்பம், கூடலூர் வழியாக கம்பத்திற்கு சென்று கம்பத்தின் முக்கிய வீதிகள் வழியாக அந்த பயணம் கம்பத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தில் பேசி அந்த நடைபயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த நடைபயணமானது நியூட்ரினோ திட்டத்தில் என்ன வகையில் தமிழர்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு, அந்த தமிழகத்திற்கு, மேலும் முல்லை பெரியார் பாசன வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த 5 மாவட்டங்களுக்கு, அதாவது தேனி, மதுரை உள்ளிட்ட அந்த 5 மாவட்டங்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படும், மேலும் இந்த நியூட்ரினோ திட்டத்தை அரசு கொண்டு வந்தால் அங்கு பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்படும், அதனால் அந்த மாவட்டங்களில் பெரிய பேரிழப்புகள் ஏற்படும் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகள் அடங்கிய, அதாவது அனைத்து விளக்கங்கள் அடங்கிய அந்த துண்டு பிரசுரங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த விழிப்புணர்வு நடைபயணம் தொடங்கப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு நடைபயணம் மதுரையில் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் விழா மேடையை விட்டு விழிப்புணர்வு நடைபயணம் அது துவங்கவில்லை. இன்னும் சில மணி நேரங்களில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.